எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அவர்களில் 66 லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்களாக காட்டப்பட்டுள்ளனர். அவர்கள் வாக்காளர்களாக சேர்வதற்கு 1 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாள்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த டிசம்பர் மாதம் 27, 28 ஆகிய தேதிகளில் முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,32,367 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக நாளையும் நாளை மறுநாளும் தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெளியிடப்பட்டது. அதில் 97 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். அவர்களில் 66 லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்களாக காட்டப்பட்டுள்ளனர். அவர்கள் வாக்காளர்களாக சேர்வதற்கு 1 மாத கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 18ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய 4 நாள்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி கடந்த டிசம்பர் மாதம் 27, 28 ஆகிய தேதிகளில் முதல் கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இந்த சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த முகாம்களில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இதுவரை 7,32,367 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் 2ஆம் கட்டமாக நாளையும் நாளை மறுநாளும் தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது.